ஓம் நம சிவாய. வணக்கம் நண்பர்களே. இன்றைய ஆன்மீக பதிவில் 63 நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையாரை பற்றி தெரிந்து கொள்வோம். முற்காலத்தில் சோழ மண்டலத்தில் காரைவனம் எனப்பட்ட மாநகரம் ஒன்று இருந்தது. அந்த மாநகர்தான் தற்போது காரைக்கால் என்று அழைக்கப்படுகிறது. வணிக வளமும் அழகும் நிறைந்த அந்த மாநகரில் பல வைசியர் குடும்பத்தினர் வாழ்ந்து வந்தனர். அவர்களில் ஒருவர்தான் தனதத்தன். தனதத்தன் தர்மவதி தம்பதியர்கள் செய்த நற்பயனின் விளைவாக அழகும் தெய்வீக அம்சமும் பெற்ற பெண் குழந்தை ஒன்று பிறந்தது. அக்குழந்தை புனிதவதி என்று அழைக்கப்பட்டது. புனிதவதி சிறு வயது முதலே சிவபெருமான் மீது மிகுந்த அன்பும் பற்றும் கொண்டவராக வாழ்ந்து வந்தார். சிவபெருமானை வழிபடும் அடியார்களுக்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்து வந்தார். புனிதவதி வளர்ந்து பேரழகு கொண்ட திருமண வயதை அடைந்த மங்கையானார். தனதத்தர் தனது மகளுக்கு தேவையான வரனை தேடத் துவங்கினார். கடல் சூழ்ந்து வெளிநாட்டு வாணிபம் சிறந்து விளங்கிய ஊர்தான் நாகப்பட்டினம். அங்குள்ள நீதிபதி என்பவரின் மகனான பரமதத்தன் என்பவருக்கு புனிதவதியை திருமணம் செய்து வைத்தனர். தனதத்தருக்கு தனது மகளான புனிதவதிக்கு திருமணம் செய்து வைத்து நாகைக்கு அனுப்ப மனமில்லை. காரணம், புனிதவதி தனதத்தருக்கு ஒரே மகள். ஆகவே தனதத்தர் தனது சொத்துக்கள் அனைத்தையும் அவர்களிடமே கொடுத்து காரைக்காலில் தனி குடித்தனம் வைத்தார். மகளும் மருமகனும் இல்லற வாழ்வில் இன்பமாக வாழ்ந்து வந்தனர். தனதத்தரின் தொழிலை பரமதத்தர் சிறப்பாகவே நடத்தி வந்தார். இல்லறத்தில் இருந்து வந்தாலும் புனிதவதிக்கு சிவபெருமானிடம் கொண்டுள்ள பக்தியானது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வந்தது. இறைவனின் திருநாமத்தை உரைத்து தன் நிலத்திற்கு வரும் சிவனடியார்களுக்கு திருவமுது செய்வித்து அவர்கள் விரும்பிய பொன், பொருள், ரத்தினம், வஸ்திரம் போன்ற பொருள்களை அவர்களுக்கு அளித்து அவர்களின் மனம் அறிந்து அவர்களுக்கு ஏற்ற உதவிகளையும் செய்து வந்தார் புனிதவதி. காலம் இப்படி சென்று கொண்டிருந்த வேளையில் பரமதத்தர் தனது கடையில் இருந்தபோது ஒரு சில செயல்களை செய்து முடித்து தர வேண்டி மாங்கனி வியாபாரி ஒருவர் வந்தார். அவருக்கு வேண்டிய செயல்களை பரமதத்தர் செய்து முடித்தார். இதனால் மகிழ்ச்சி அடைந்த வியாபாரி தனது வீட்டு தோட்டத்தில் காய்த்த 2 மாங்கனிகளை பரமதத்தருக்கு கொண்டு வந்து கொடுத்தார். மாங்கனிகளை பெற்றுக்கொண்ட பரமதத்தர் தனது பணியாட்களை அனுப்பி மாம்பழத்தை வீட்டிற்கு கொடுத்தனுப்பினார். புனிதவதி மாங்கனிகளை வாங்கி வைத்து கொண்டார். பிற்பகல் உணவுக்கு தேவையான வேலைகளை செய்து கொண்டிருந்தார் புனிதவதி. அந்த சமயம் சிவனடியார் ஒருவர் பசியினால் வருந்தி புனிதவதியின் வாயிற்படியில் வந்து சிவாய நம என்று கூறிய வண்ணம் நின்று கொண்டிருந்தார். அக்குரலை கேட்டதும் வாயிற்படியில் விரைந்து வந்தாள் புனிதவதி. அடியாரின் பசியை அறிந்து உணவு தயாராகிவிடும் என்று கூறி அவரை அமரச் செய்தார். உணவு தயார் செய்யப்பட்டதும் அடியாரின் பாதம் கழுவ நீரிட்டு அவரை உண்கலம் அமரச் செய்தார். அவ்வேளையில் திருவமுது மட்டும் செய்யப்பட்டிருந்தது, கரியமுது செய்யப்படவில்லை. சிவனடியாரே விருந்தினராக வந்துள்ளார், ஆனால் தன்னால் கரியமுது செய்யப்படவில்லையே என்று நினைத்து வருந்தி தனது கணவன் அனுப்பிய 2 மாம்பழங்களில் ஒன்றை மட்டும் அறிந்து எடுத்து வந்து இட்டில் கரியமுது படைத்தாள். புனிதவதியின் செய்கையை வாயார வாழ்த்தி பசியாறி சென்றார் அடியார். அடியார் சென்ற சிறிது நேரத்திற்கு பின் மதிய உணவிற்காக வீட்டிற்கு வந்தார் பரமதத்தர். எப்போதும் போல கை கால்களை அலம்பிவிட்டு உணவு உண்பதற்காக அமர்ந்தார். புனிதவதி தனது கணவருக்கு முறையாக அமுது படைத்தார். பின்பு மீதி இருந்த மாங்கனியை அறிந்து எடுத்து வைத்தாள். பரமதத்தன் சுவை மிகுந்த மாங்கனியை உண்ணதும் அதன் சுவை அறிந்து இன்னொரு மாம்பழம் இருக்கும் அல்லவா, அதை அறிந்து எடுத்து கொண்டு வா என்று கூறினார். கணவரின் விருப்பம் அறிந்து இனி என்ன செய்வது என்று புனிதவதிக்கு புரியவில்லை. இனி என்ன செய்ய இயலும்? என் கணவரின் விருப்பத்தை கூட என்னால் நிறைவேற்ற முடியவில்லையே என்று எண்ணியபடியே உள்ளே சென்றார். புனிதவதி மனதில் பலவிதமான எண்ணங்களுடன் மனம் கலங்கி நின்றார். பின் இறுதியாக எவ்வழியும் தோன்றாததால் இறைவனை வேண்டி நின்றார். அச்சமயத்தில் சிவபெருமானின் திருவருளால் அதிமதுர கனி ஒன்று அம்மையாரின் திருவடிகளில் தோன்றியது. தனது எண்ணத்தை அறிந்து அதற்காக அருள் புரிந்த சிவபெருமானை மனதில் தியானித்து கனியை அறிந்து தன் கணவருக்கு அமுது படைத்தார். மனைவி பரிமாறிய கனியின் சுவையை அறிந்த பரமதத்தர் தான் முன்பு உண்ட கனியின் சுவையைப் போல் இல்லை என்பதை உணர்ந்தார். பின்பு மனைவியை நோக்கி கனியை எங்கிருந்து பெற்றாய் என்று கேட்டார். கணவரிடம் உண்மையை மறைப்பது முறையல்ல என்பதை உணர்ந்து சிவபெருமானின் திருவடிகளை மனதில் நிறுத்தி நடந்தவற்றை கூறினார். அனைத்தையும் கேட்ட பரமதத்தர், அப்படியே ஆயினும் ஒரு கனியை சிவனடியாருக்கு கொடுத்து விட்டாய், இன்னொரு கனியை எனக்கு கொடுத்து விட்டாய். நீ இறுதியாக கொண்டு வந்த கனியை எங்கிருந்து எவ்விதம் பெற்றாய் என்று கேட்டார். புனிதவதி அம்மையாரோ இறுதியாக யாம் கொண்டு வந்த கனியானது சிவபெருமானின் அருளால் தனக்கு கிடைத்த கனி என்று உண்மையை கூறினார். புனிதவதி கூறியதை நம்பாமல், நீ கூறியது உண்மையானால் இதே போன்று இன்னொரு சுவையான கனியை எனக்கு பெற்றுத்தா என்று கேட்டார். கணவர் கூறியதை கேட்டதும் என்ன செய்வது என்று தெரியாமல் புனிதவதி திகைத்து நின்றார். பின் புனிதவதி மீண்டும் எம்பெருமானை வேண்டி நின்று
தாங்களே இந்த சோதனையிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும் என்று வேண்டி நின்றார். இனியும் தன்னுடைய பக்தையை சோதிக்க விரும்பாத சிவபெருமான் மீண்டும் ஒரு கனியை புனிதவதிக்கு வழங்கினார். தன்னுடைய கைகளில் கனியை கண்டதும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தார் புனிதவதி. நான் உரைத்தது மெய் என்று இப்போதாவது புரிந்து கொள்ளுங்கள் என்று தன் கணவரிடம் கூறினாள் புனிதவதி. தனது மனைவியின் செயலை அறிந்து வியப்பு கொள்வதற்குள் கையிலிருந்த மாங்கனியானது மறைந்துவிட்டது. கையிலிருந்த கனியானது மறைந்ததும் பரமதத்தர் மனதில் ஒரு விதமான அச்சமும் பயமும் கொண்டார். தனது மனைவி புனிதவதியானவள் சாதாரண மனித பிறவி அல்ல என்றும் தெய்வீக தன்மை கொண்டவள் என்றும் உணர்ந்தார். அக்கணம் முதல் புனிதவதியை மனைவியாக எண்ணாமல் அவளை பிரிந்து செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார் பரமதத்தர். கடல் கடந்து வாணிபம் செய்யப்போவதாக மனைவியிடமும் மாமனாரிடமும் தெரிவித்துவிட்டு விடைபெற்று சென்றார் பரமதத்தன். வாணிபத்தில் தனக்கிறந்த திறமையால் ஒரு சில வாரங்களிலேயே வாணிபத்தை முடித்துக்கொண்டு செல்வங்களுடன் காரைக்கால் திரும்பாமல் பாண்டிய நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு சென்றார் பரமதத்தன். அவ்வூரில் ஒரு செல்வந்தராகவும் வளரத் தொடங்கினார் பரமதத்தன். அவ்வூரில் இருந்த வணிகர் தனது மகளை பரமதத்தனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார். புனிதவதியை திருமணம் செய்து கொண்ட செய்தியை எவ்விடத்திலும் வெளிப்படுத்தாமல் இருந்தால் பரமதத்தன். அப்பெண்ணுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த பரமதத்தனுக்கு பெண் குழந்தை ஒன்று பிறந்தது. அக்குழந்தைக்கு புனிதவதி என்று பெயரிட்டார் பரமதத்தன். புனிதவதியை தன் மனதில் தெய்வமாக கருதினார் பரமதத்தர். ஆனால் புனிதவதியோ வெளியூர் சென்ற கணவர் வரவேண்டி இறைவனை வழிபட்டு வாழ்ந்து வந்தார். பரமதத்தன் பாண்டிய நாட்டில் இருக்கும் செய்தியானது எப்படியோ உறவினர் மூலம் புனிதவதிக்கு தெரிய வந்தது. புனிதவதியை எப்படியாவது பரமதத்தனோடு சேர்த்து வைத்துவிட வேண்டும் என்று உறவினர்கள் பரமதத்தனை தேடி சென்றனர். புனிதவதியை பல்லக்கில் ஏற்றி தோழியர்களும் உறவினர்களும் பாண்டிய நாட்டை அடைந்தனர். புனிதவதி வந்திருக்கும் செய்தியை பரமதத்தனுக்கு ஆள் அனுப்பி தெரிவித்தனர். இதை சற்றும் எதிர்பார்க்காத பரமதத்தன் மனதில் ஒருவித அச்சமும் பயமும் கொண்டு மறுமணம் செய்து கொண்ட தன் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் புனிதவதியை தேடிச் சென்று புனிதவதியை கண்டதும் மூவரும் அவரது காலில் விழுந்து வணங்கினர். அடியேன் உனது திருவருளால் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வருகின்றேன். உனது திருநாமத்தை தான் என் குழந்தைக்கு சூட்டியிருக்கின்றேன் என்றும் நீதான் அருள் புரிய வேண்டும் என்றும் வணங்கி நின்றார் பரமதத்தன். சற்றும் எதிர்பார்க்காத இந்த செய்கையினால் தனது கணவர் பரமதத்தனை பார்த்து அஞ்சி ஒதுங்கி நின்றார் புனிதவதி. பரமதத்தனின் செயல்களை கண்டு திகைத்து நின்ற உறவினர்கள் காலில் விழ என்ன காரணம் என்று கேட்டனர். உறவினர்களே, இவர் எனது மனைவியாக இருக்கலாம், ஆனால் இவர் மானிட பிறவியே அல்ல. இவர் தொழுவதற்குரிய தெய்வமாவார். அதனாலேயே இவரை விட்டு நான் பிரிந்தேன் என்றார் பரமதத்தன். கணவரின் இந்த முடிவுகளை அறிந்ததும் புனிதவதிக்கு மனதில் பெரும் வேதனை உண்டானது. அக்கணம் முதல் இளமையுடனும் எழிலுடனும் இருக்கும் தன் உருவத்தை வெறுத்து ஒதுக்கினார் புனிதவதி. கணவருக்காக மட்டும் இந்த அழகிய உடலை கொண்டு என்றும் இளமையோடு வாழ விரும்பினேன். ஆனால் தன் கணவர் விரும்பாத இந்த அழகிய உடல் எனக்கு எதற்கு என்று எண்ணி அக்கணமே இறைவனிடம், இந்த எழில் உடம்பு எனக்கு தேவையில்லை, இவ்வுடலுக்கு பேய் உருவம் தந்து அருள வேண்டும் என்று வேண்டினார். எம்பெருமானும் அம்மையாரின் விருப்பத்திற்கேற்ப பேய் உருவத்தை கொடுத்து அருளினார். தேவர்களும் மானிடர்களும் வியக்கும் வண்ணம் பேய் வடிவத்தை விரும்பி ஏற்றார் புனிதவதி. பெண்ணாக நின்றவள் அவ்விடத்திலேயே பேயாக மாறினார். அம்மையார் பேய் உருவம் பெற்றது மட்டுமல்லாமல் தமிழ் புலமையும் பெற்றார். கைலாயத்தில் வீற்றிருக்கும் சிவபெருமானை தரிசிக்க எண்ணி கைலாயம் நோக்கி நடைபயணமாக தன் பயணத்தை தொடங்கினார் அம்மையார். கைலையை அடைந்ததும் அம்மலையை சிவபெருமானாக எண்ணி காலால் நடந்து செல்வதற்கு அஞ்சி தலையால் நடந்து கைலை மலையை ஏறத் தொடங்கினார். அச்சமயத்தில் உமையவள் தலையினால் நடந்து வரும் இவர் யார் என்று சிவபெருமானிடம் கேட்டார். அப்போது சிவபெருமான், இங்கே வருகின்றவள் நம்மை துதிக்கின்றவள் என்றும் எவரும் விரும்பாத இந்த உருவத்தை வேண்டி பெற்று கொண்டவள் என்றும் கூறினார். பின் புனிதவதியார் எம்பெருமானிடம் வந்தவுடனே உலகமெல்லாம் அருள் புரியும் உலகநாயகன் புனிதவதியாரை நோக்கி அம்மையே என்று அழைத்தார். அதனை கேட்ட புனிதவதியார் அப்பா என்று அழைத்தபடியே சிவபெருமானின் திருவடிகளில் விழுந்தார். உமக்கு யாது வரம் வேண்டும் என்று சிவபெருமான் புனிதவதியை கேட்டார். அம்மையோ பக்தி பெருக்கோடு, ஐயனே, அடியவளுக்கு இரவாத பேரின்பமாகிய அன்பு வேண்டும் என்றும் இனி பிறவாமை வேண்டும். ஒருவேளை பிறப்பு இறப்பு இருக்கின்ற மானிட பிறவி எடுக்க நேரிட்டாலும் ஐயனை மறவாதிருக்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் தாங்கள் ஆனந்த தாண்டவம் ஆடும்போது தங்களின் திருவடிக்கு கீழ் இருந்து ஆனந்தமாக பாடிக்களிக்க அருள் புரிய வேண்டும் என்று வணங்கினார். சிவபெருமானும் புனிதவதியின் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் வரத்தை அளித்தார். கைகளால் கைலாயம் நடந்து வந்தவரை சிவபெருமான் அம்மையே என்று அழைத்ததால் அவர் சொந்த ஊரான காரைக்காலுடன் சேர்த்து காரைக்கால் அம்மையார் என்று அவர் அழைக்கப்பட்டார்.
இன்றைய ஆன்மீக தகவல் சுவாரஸ்யமானதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். காணொளியை கண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி.